5.5 பயிற்சி 4வது கணக்கு. பொறியாளர் ஒருவர் குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுகளை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு காண்க. இது ஒன்று. அடுத்தது 2வதாக கேட்டிருக்கிறது, முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் காண்க. இது 2 தான். இப்போ நமக்கு கணக்கில் அவங்க கொடுத்துருக்கிற விவரங்களை வச்சு ஒரு வரைபடம் வரைகிறோம். இது துணைக்கோள் ஏற்பி பரவளையத்தில் இருக்குது, கணக்கிலே சொல்லியிருக்காங்க. அதனுடைய குறுக்கு வெட்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த நீளம் இது எக்ஸ் அச்சு, இந்த முனை ஒய் அச்சு. இதில் மையத்திலேருந்து கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் முனை தூருக்கு, இதிலேருந்து 1.2 மீட்டர் தூரத்தில் குவியம் இருக்குது. குவியத்தை எப்படி எழுதலாம்? f(a,0) ஏங்கிறது தான் எவ்வளோன்னா 1.2, அதனால் 1.2, 0. அடுத்ததாக ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலம். 5 மீட்டர் அகலம்னா இதனுடைய மொத்த அகலம் 5 மீட்டர். இந்த எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கிறது 2.5, எக்ஸ் அச்சு கீழே இருக்கிறது 2.5. 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா எக்ஸ் அச்சுங்கிறது 2 பாதியாக பிரிக்கிறதுனால 5 மீட்டருங்கிறது 2.5 வந்துடுது. 2.5 மீட்டர், 2.5 மீட்டர். இப்போ பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையது அப்படின்னா வலது பக்கம் திறப்புடையது. வலது பக்கம் திறப்புடையது அப்படின்னா நமக்கு தெரியும், பரவளையத்தோட சமன்பாடு என்ன அப்படின்னா y² = 4ax. y² = 4ax. ஏயோட மதிப்பு தெரியும். ஏ எவ்வளவு கணக்கிலே கொடுத்துருக்காங்களா, 1.2 மீட்டர் குவியம்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் ஏ. அப்போ ஏக்கு பதிலாக 1.2 எக்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும், y² = 4 2 8 புள்ளி 4 4 4.8 எக்ஸ் அப்படிங்கிறது தான் பரவளையத்தோட சமன்பாடு. கணக்கில் கேட்டிருக்காங்கள, முதல் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது தான். அடுத்ததாக என்ன செய்கிறோம், இந்த ஒரு முனைப்பகுதி இருக்கு இல்லையா, என் x1, 2.5ன்னு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சமன்பாட்டில் பிரதியிடும். y² = 4.8 எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸுக்கு பதிலாக x1, ஒய்க்கு பதிலாக 2.5ன்னு பிரதியிடுறோம். y² 2.5 ஸ்கொயர் = 4.8. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, x1 இருக்குது. ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 6.25 = இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா பை 4.8. இந்த பக்கம் என்ன இருக்கும்னா x1 இருக்கும். இப்போ மேலேயும் 100 கீழேயும் 100ஆல் நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். இதை 100ஆல் பெருக்கிறப்ப புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி அந்தாண்ட போகும்போது நமக்கு என்ன வரும், 625. இங்கே புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போகும்போது புள்ளிக்கு அப்புறம் 1 தான் இருக்குது, ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. இன்னொரு ஸ்தானத்துக்கு பதிலாக 0 சேர்த்து = x1. இப்போ இந்த 625 அப்படிங்கிறத 480ஆல் வகுத்து வர்றது தான் ஆன்சர். வகுத்தோம்னா எத்தனை 480 625 இருக்குன்னா ஒரு தடவை, ஒரு 480 480 5 12ல் 8 போயிட்டுனா 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 145. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும், இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம், இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இதில் எத்தனை 480 வரும் அப்படின்னா ஒரு 3 தடவை. 3 0 0, 3 8 24, 3 12 2 14, அப்போ 0. அப்போ என்ன வருது ஆன்சர், 1.3. எது 1.3, x1 1.3 மீட்டர். இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்க 2வதாக கேட்டிருக்கிற அந்த ஏற்பியோட ஆழம்.
x1 ஈக்குவல் டு 1.3 மீட்டர். கொஸ்டின் 4 ஓவர். ஓகே.